இப்போது பாஜகவை சேர்ந்து திரு கருநாகராஜன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கூட்டணி குறித்த அதிருப்தியை பலமுறை வெளிப்படுத்தி இருந்தேன். அதன் பிறகுதான் இப்ப இது போன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், கருத்தியல் ரீதியான பயணம் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை பாஜகவோடு வைத்திருக்கக்கூடிய நிலையில் அது அழித்து விடும் பாஜக அதிமுகவை அப்படிங்கிறாரு. இந்த கருத்தெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல நான் சொல்ற கருத்தை முழுமையா நீங்க வாங்குறதா இருந்தா அந்த பேட்டியை தொடருங்க, இல்லாட்டி கட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு எப்போ வச்சிடாதீங்க. இப்ப சமீபத்துல உள்ள ஒரு தொலைக்காட்சியில இந்த அனுபவத்தினால சொல்றேன். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சி அழிந்து விடும் என்று புதிய கண்டுபிடிப்பை அன்வர் ராஜா செய்திருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப அவர் போயிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு ஆட்சியில மறுபடியும் அமர்ந்திருக்கிறது. கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள், மத்திய அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அன்வர் ராஜா மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறந்திருக்க மாட்டார்கள். இரண்டாவது, ஆட தெரியாத சகோதரிக்கு தெருக்கோணல் என்பதை போலதான் அன்னைக்கு அன்வர் ராஜா கருத்து இருக்கு. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரை நான் ஒரு கருத்தை சொல்வேன். பாஜக கூட்டணி இருந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்றிருக்கலாம். கூட்டணி இருந்தால் சரிதான், ஆனால் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று இவருடைய கருத்துக்களை சொல்லி வந்த காரணத்தினால அதிமுக கட்சியிலே இவருக்கு எதிர்ப்பு கிளம்பியதை நாம் எல்லாம் மிக நன்கு அறிவோம். இவருடைய சொந்த மாவட்டத்தில நேற்றைக்கு அதிமுக பாஜக தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 30-31 முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு அங்கே தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு அங்கே கட்சி பணியை இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாவட்டத்தில் இருக்கிற அன்வர் ராஜா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் சேர வேண்டும் என்ற ஆசைக்கு ஏதோ சில கருத்துக்களை எதிர்ப்பாக சொல்லிக்கொண்டு இதுவரை எதுவும் சொன்ன கருத்துக்களை திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் 30-35 இடங்களை வெற்றி பெற்றிருப்போம் என்று வேலுமணி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி இருக்கிறதா, மீண்டும் சேர்ந்தால் நல்லதா கெட்டதா என்ற ஒரு விவாதம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கள நிலவரம் 23% ஓட்டுகளை 2024 சமீபத்தில் அதிமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. 18.5% ஓட்டுகளை பாஜக பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ இரண்டையும் சேர்த்து ஒரு 42% வாக்குகளை தன் கைவசம் வைத்திருக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தடத்தில் நின்று வெற்றி பெறுகிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் இந்த வரக்கூடிய தேர்தலில் அடிப்படை. இதில் மேலும் சில கட்சிகள் சேராக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. யார் முதலமைச்சர் என்பதை பற்றி பாஜகவுக்கு கவலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்குகிறது, அவர்கள் முடிவு செய்வார்கள். கேம் அவர்கள் சொல்வதை போல எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் என்று பாஜக தலைவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்து அவர்கள் அறிவிப்பார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பார்ப்போம். அதை விடுத்து கட்சி கூட்டணி கட்சியை குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகளுடைய சதித்திட்டம் செயல்பாடு எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு அதிமுக பாஜக தயாராக இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகள் எப்படியாவது ஒரு குழப்பம் வந்து விடுமா, எப்படியாவது இந்த கூட்டணியில ஒரு பிளவு வந்து விடுமா என்று திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரம் முறியடிக்கப்படும். இன்றைக்கு அந்த பிரச்சாரத்துக்கு அன்வர் ராஜா பலியாகி இருக்கிறார். திமுகவுக்கு போக வேண்டும் என்று அவர் எத்தனை நாட்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தாரோ அது அவர் வணங்குகிற கடவுளுக்கு தான் தெரியும். நன்றி திரு கருநாகராஜன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.